கிரிக்கெட்ல பாலிடிக்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு சேஞ்சுக்கு ஐபிஎல் இருக்க டீம் எல்லாம் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் கட்சியோட கம்பேர் பண்ணா எந்த கட்சியோட மேட்ச் ஆகுதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் அதிக முறை தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சது பாத்தீங்கன்னா ஒன்னு ஏடிஎம்கே, இன்னொன்னு டிஎம்கே. அதே மாதிரி ஐபிஎல்ல அதிக முறை கப்படிச்சது பாத்தீங்கன்னா ஒன்னு மும்பை இந்தியன்ஸ், இன்னொன்னு சிஎஸ்கே. இதுல மும்பை இந்தியன்ஸ் டீம் ஏடிஎம்கே கட்சியோட மேட்ச் ஆகும். ஏன்னா ஏடிஎம்கே கட்சி ஃபர்ஸ்ட் எம்ஜிஆரால உருவாக்கப்பட்டது. ஏடிஎம்கேனா எம்ஜிஆர், அதுதான் அடையாளம். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது சச்சினோட டீம் தான் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி எல்லாருக்கும் தெரியும். சோ எம்ஜிஆரும் சச்சினும் கம்பேர் பண்ணா ஏடிஎம்கேவும் மும்பை இந்தியன்ஸும் மேட்ச் ஆகும். அதே மாதிரி எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சியை வளர்த்து எடுத்துட்டு போனது புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸை சச்சினுக்கு அப்புறம் எடுத்துட்டு போய் 5 முறை கப்படிக்க வச்சது ரோஹித் சர்மா. சோ ஜெயலலிதாவும் ரோஹித் சர்மாவும் மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் எப்ப ஜெயலலிதா இறந்தாங்களோ அதுக்கப்புறம் அந்த கட்சியில குளறுபடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்க ரோஹித் சர்மா எப்ப கேப்டன்சில இருந்து வெளியே வந்தாரோ அதே மாதிரி குளறுபடி எப்படி எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கேல முதல்வராக உட்கார்ந்தாரோ அதே மாதிரி இங்கேயும் ஹர்திக் பாண்டியா வெளில இருந்து திருப்பியும் உள்ள இங்க கேப்டன் ஆயிருக்காரு. சோ ஏடிஎம்கேவும் மும்பை இந்தியன்ஸும் மேட்ச் ஆவாங்க. அடுத்து எந்த கட்சின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் அதிக முறை ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிக முறை கப்படிச்சது நம்ம சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம். அதே மாதிரி சிஎஸ்கேவோட ஒரே ஒரு பிராண்டு மகேந்திர சிங் தோனி. அதே மாதிரி டிஎம்கேவோட காலகாலமா பிராண்டு அவங்க தலைவர் கலைஞர். சோ கலைஞரும் டோனியும் கம்பேர் பண்ணி இவங்க தான் வராங்க. அதே மாதிரி டிஎம்கேல அடுத்து வந்தது மு.க. ஸ்டாலின். இங்க அதே மாதிரி அடுத்து கேப்டன் ஆனது ரவீந்திர ஜடேஜா. ஆனா எப்படி டிஎம்கேல இருக்க ஸ்டாலினை குளத்தூர்ல தோக்கடிச்சு வெளியே அமிச்சாங்களோ அதே மாதிரி இங்க ரவீந்திர ஜடேஜாவை டீம் விட்டே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. சோ இதுவும் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி டிஎம்கேல அடுத்து வந்தது உதயநிதி ஸ்டாலின். அதே மாதிரி சென்னையில இருந்து இங்க வந்தது ருத்ராஜ் கெய்க்வாட். சோ இப்ப இருக்க கம்பேர் பண்ணி பார்த்தா 2 கட்சியும் மேட்ச் ஆகும். அடுத்து மூணாவதா அதிகமாக ஆட்சி அமைச்சது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி. அதே மாதிரி ஐபிஎல்ல மூணாவது அதிகமா அதிகமா கப்படிச்சது பாத்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். சோ காங்கிரஸ் கட்சியை கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட கம்பேர் பண்றது கரெக்டா இருக்கும். ஐபிஎல் ஒரு எரால மும்பையும் சென்னையும் மாத்தி கப்படிச்சு ஒரு எராவே அவங்க கையில வச்சாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் மாத்தி ஆட்சி அமைச்சு 50 வருஷம் கைக்குள்ள வச்சிருந்தாங்க. அதை எடுக்க ஒரு புது கட்சி வந்தது. அதே மாதிரி இங்க ஒரு புது டீம் லாஸ்ட் டைம் கப்படிச்சது. அங்க எப்படி புது கட்சி 2 டீமையும் ஓரம் கட்டிட்டு கப்படிச்சாங்களோ அதே மாதிரி இங்க புது டீம் 2 கட்சியும் ஓரம் கட்டிட்டு கஷ்டப்பட்டு கப்படிச்சாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் பிளே ஆஃப் போயிருக்காங்க. யார சொல்றேன்னா ஆர்சிபி டீமை தான் டிவிகேவோட கம்பேர் பண்றேன். ஏன்னா 2 பேருமே இப்ப புது எரா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஐபிஎல் எப்படி இவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்களோ அரசியல் அதே மாதிரி டிவிக்கு ஆதிக்கம் செலுத்துது. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிவிக்கோட ஒரே ஒரு பிராண்ட், ஒரே ஒரு முகம் விஜய். அதே மாதிரி ஆர்சிபியோட ஒரே பிராண்ட், அந்த ஃபேன்ஸுக்கு ஒரே முகம் விராட் கோலி. சோ இத கம்பாரிசன் பார்க்கும்போது 2மே மேட்ச் ஆகிறதுனால இது ஐபிஎல்ல பெங்களூரோட ஏரா, அதே மாதிரி பாலிடிக்ஸ்லயே டிவிகே ஏரானால நம்ம ஆர்சிபி டீம் டிவிகேவோட கம்பேர் பண்ணலாம். அடுத்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஓரளவுக்கு கணிசமா இடம் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பாமக மாதிரி இங்கேயும் ஐபிஎல்ல ஓரளவுக்கு ஒரு வாட்டி கப்படிச்சிருக்காங்க. ஒரு இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பாமகவோட கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் கேப்டன் பேட் கமின்ஸ். அதே மாதிரி அங்க பாமகல ஃபர்ஸ்ட் இருந்தவர் ஐயா ராமதாஸ். அதே மாதிரி பேட் கமின்ஸ்ல நான் அந்த கட்சி எடுத்துட்டு போனது யாரு பாத்தீங்கன்னா இஷான் கிஷன். அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா அன்புமணி. சோ சன்ரைஸ் ஹைதராபாத்தும் அந்த பக்கம் இருக்க பாமகவும் மேட்ச் ஆகுறாங்க. அடுத்து இதுதான் முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் கிரவுண்ட் ஃபீல்ட்ல வேற லெவல்ல இறங்கி போராடுவாங்க, நிறைய பேசுவாங்க, கரெக்டா இது பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு சீட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட வராது. அதே மாதிரிதான் இங்க ஐபிஎல்ல ஒரு டீம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வேற லெவல்ல ஆடுவாங்க, செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா அப்படியே சொதப்பி விட்டுருவாங்க. சப்போஸ் பிளே ஆஃபும் வந்தாலும் தோத்து வெளியே போயிடுவாங்க. யாரோட கம்பேர் பண்றேன்னா பஞ்சாப் டீம் நாம் தமிழர் கட்சியோட கம்பேர் பண்றேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சியும் எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் கிரவுண்ட் ஃபீல்ட்ல எல்லாரும் இறங்கி உயிரை கொடுத்து பண்ணுவாங்க. ஆனா ரிசல்ட்னு வந்தா அவங்களுக்கு சீட்ஸே கிடைக்காது. அதே மாதிரி பஞ்சாப் டீமும் ஃபர்ஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா டிராஃபின்னு பார்த்தோன்னா அது பக்கத்துல கூட போக மாட்டாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில சீமான்ற ஒரு மனுஷன் எல்லாம் புரட்சி தமிழ் நம்ம மாதிரி பட்டப்பேர் வச்சு அவர் பெருசா சொல்லுவாங்க. அதே மாதிரி பஞ்சாப் டீம்ல ரவுடி ஐயன்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் ஐயரை சொல்லி அவரை பெருசா கிடணும். சோ பஞ்சாபை நாம் தமிழர் கட்சியோட கம்பேர் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை யாரோட கம்பேர் பண்ணலாம் பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் டீமோட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி இது வரைக்கும் டிஎம்கே கூட ஆதரவா இருந்துட்டு அதே மாதிரி
விசிகே கட்சி வந்து தமிழ்நாட்டு பிளேயர்ஸை வச்சு அந்த டீம் ஆடிட்டு இப்ப கடைசியில எப்படி விடுதலை சிறுத்தைகள் வந்து டிஎம்கேல இருந்து டிவிகேக்கு மாறினாங்களோ அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா சுமன் கில் வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸே வச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சுட்டு ஒரு சைலண்ட் சிம்பிளை காமிச்சிட்டு போயிருக்காரு. சோ இப்படி மாறினால விசிகாவும் குஜராத் டைட்டன்ஸும் மேட்ச் ஆவாங்க. சோ விசிகாவும் குஜராத் டைட்டன்ஸ் நான் வந்து கம்பேர் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா பிஜேபி, அங்க டெல்லியில ஆடுற பிஜேபி எப்படி தமிழ்நாட்டுல உள்ள வர முடியாதோ அதே மாதிரி ஐபிஎல்ல இருக்க டெல்லி டீமால கப்ப நினைச்ச கூட பார்க்க முடியாது. எப்படி தமிழ்நாட்டுல பிஜேபி டெபாசிட் வாங்குறதோ அதே மாதிரி ஐபிஎல்ல டெல்லி டீமும் கப்பு பக்கமே போகாது. சோ டெல்லியை வந்து அதுவும் இல்லாம பிஜேபியில எப்படி அமித்ஷா வந்து உள்ள இருக்க தமிழ்நாட்டுல கட்சியில குழப்பம் உண்டாகலான்னு வருவாரோ அதே மாதிரி டெல்லி டீம்ல இருக்க ஓனர் ஒருத்தர் ஆக்ஷன் அப்ப வந்து நடுவுல பிட்டிங்க தூக்கி மத்த டீம்ல இருக்க பிளேயர்ஸோட ரேட் எல்லாம் ஏற்றி விட்டு அதை வந்து கலைக்க பார்ப்பாரு. ஸோ இதுலயே மேட்ச் ஆகுறதுனால பிஜேபி வந்து டெல்லியோட கம்பேர் பண்ணலாம். அடுத்து இருக்க 2 டீம் பாத்தீங்கன்னா ஒன்னு ராஜஸ்தான் ராயல்ஸ், இன்னொன்னு வந்து எல்எஸ்சி. ஸோ இவங்க 2 பேர் அப்பப்ப திடீர்னு அடிப்பாங்க, திடீர்னு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரிதான் இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல அப்பப்ப குரல் கொடுப்பாங்க, திடீர்னு அவங்க இருக்காங்களே தெரியாது. இடதுசாரி கட்சிகளோட இந்த 2 டீமை கம்பேர் பண்ணலாம். இந்த வீடியோ சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஐபிஎல்ல இருக்க டீம் எல்லாம் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கட்சியோட கம்பேர் பண்ணா கரெக்டா இருக்குமோ நான் சும்மா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த கட்சி எந்த டீமோட கம்பேர் பண்ணா கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.